அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். கோட்டையில் செங்கோட்டையனை சந்திச்சிருக்காங்க அமைச்சர் ஆதவர்ஜுனாவினுடைய மாமியாரும் அதிமுகவின் முக்கிய எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய லீமா ரோஸ். பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் என்ன பெரிதாக பேசப்படுது அப்படின்னா, இடதுசாரிகள் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாங்க, இப்போ இடதுசாரிகளுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. அதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சிக்க தொடங்கியிருக்கு. எந்த புள்ளியில் அப்படின்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கேற்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. இதனுடைய பின்னணிகள் குறித்து விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழக. முதல்ல ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் செக்ரட்டரியில் நடந்த ஒரு சந்திப்பு தான். அங்கே வந்து செங்கோட்டையன், அமைச்சர் செங்கோட்டையனை வந்து இத்தனை கலைபுரங்கள் போயிட்டுருக்கு இல்லையா அதிமுகக்குள்ள, நம்மளே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் 15 பேர், இன்னும் 10 பேர் தாவேக்கா வந்து அதிமுகவிலிருந்து இழுக்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சந்திப்புகள் நடைபெற்றுக்கிற சமயத்தில் தான் நேற்றைய தினம் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் அவங்க வந்து நேரடியாக வெளிப்படையாக சந்தித்து பேசினது என்பது அதிமுக கேம்ப்குள்ளே மட்டும் இல்லாமல் தாவேக்கா கேம்ப்குள்ளேயே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதோ, அடுத்து யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அப்படின்ற போல எதிர்பார்ப்புகளை கூட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த முக்கியமான சந்திப்பு என்பது எங்கெங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 15க்குள்ளே இன்னும் 10 எம்எல்ஏக்களை வந்து அதிமுகவிலிருந்து தாவேக்கா கூட்டு வர போகிறாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா. முன்னாடியே என்ன பேசப்பட்டது, லீமா ரோஸ் தான் சொன்னாங்க அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணியில் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க முன்னாடியே. இப்போ அவங்க தான் ஒருவேளை அவங்களோட தலைமையில் தான் வந்து எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்கா போயிட்டுருக்காங்களா, அவங்க தான் வந்து ஒரு பாலமாக செயல்படுறாங்களா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் முன்னாடி இருந்தது. நான் தாவேக்காவில் வந்து ஆதவர்ஜுனா ஒரு மிக முக்கியமான அமைச்சர் பதவியில் இருக்காரு, மிக முக்கியமான தலைவரும் கூட தாவேக்காவில். அவரோட உறவினர் லீமா ரோஸ் வந்து அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு என்பது அரசியல் ரீதியில் எப்படி வந்து தாவேக்காவுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குதுன்னு பார்க்கும்போது, லீமா ரோஸ் தலைமையில் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. லீமா ரோஸ்க்கு அகேன்ஸ்டாக எடப்பாடி பழனிசாமியாலேயே கூட பெருசாக நடவடிக்கை எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவர் வந்து லாக் ஆகிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் வந்து அதிமுகக்குள்ளே எழுந்தது. இப்போ சமீபத்தில் கூட அந்த அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது கூட லீமா ரோஸ் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்களே, அவங்கள வந்து கட்சிக்குள்ளே பொதுவாக அம்மான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, ஆனால் அவங்க வந்து டைரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது கட்சிக்குள்ள எழுப்பப்பட்டு, அந்த கூட்டத்திலேயே அவங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை தாண்டி அதிக முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு மகளிர் அணியில் இருக்கிற பலரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாகவே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவருடைய வரவுக்கு பிறகுதான் அதிமுக இத்தனை கூறுகளா பிளவுபடுது, இவருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு, நீங்க ஏன் அவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்கிறதையும் முன் வச்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 25 பேர் போயிட்டு அதுல 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் வந்துட்டு போயிட்டும் போக்குவரத்துமா இருக்காங்க இல்லையா. இதற்கெல்லாம் மூல காரணமே அவங்க தான். ஏன்னா எஸ்பி வேலுமணியோடலாம் அவங்க தொடர்பில் இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி மூலமாகத்தான் இவங்க கட்சிக்குள்ள கொண்டு வரப்படுறாங்கிற விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. அப்போ அந்த மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன பேசினாங்க இவங்க அப்படின்னா, லீமா ரோஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது, நான் வந்து எப்பவுமே இந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன், நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால என்னைக்குமே அதிமுகவோட விசுவாசியா நான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சந்திப்பு ஏன் நடந்துச்சு அப்படின்னு இதுவரைக்கும் செங்கோட்டையனோ அல்லது லீமா ரோஸோ அல்லது சந்திப்பே நடக்கலைங்க, தவறான செய்தி எது அப்படின்னோ இது வரைக்கும் எந்த விளக்கமோ மறுப்போ சொல்லலை. இத்தனைக்கும் இன்னைக்கு முக்கியமான ஊடகங்கள்ல தான் செய்தி வெளியாயிருக்கு, ஆனாலும் அவங்க மறுக்கல. அப்போ ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகாமல் இருந்திருந்தா, ஆனானப்பட்ட எஸ்பி வேலுமணியே அவரால் நீக்க முடியுது, தங்கமணியை நீக்க முடியுது, முக்கியமான நிர்வாகிகளை கட்சியை விட்டு விலக்கி வைக்க முடியுது, ஆனால் ஏன் லீமா ரோஸ் மீது மட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அவங்களும் தானே மாறி தாவேக்கா அரசுக்கு வாக்களிச்சாங்க, அப்போ அவங்க மீது என்ன நடவடிக்கை ஏன் இது வரைக்கும் எடுக்கல? கட்சி ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, என்ன பின்னணி அப்படிங்கிறது முதல் சந்தேகம். அடுத்து இவங்க வந்து செங்கோட்டையனை போய் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அமைச்சர் ஆதவர்ஜுனாவை பார்க்குறீங்க அப்படின்னாலோ அல்லது வேறு சில அமைச்சர்களை சந்திக்கிறீங்க, சிடி நிர்மல்குமாரை சந்திக்கிறீங்க அப்படின்னாலோ
அது வேறு ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ளப்படும். நீங்க போயிட்டு செங்கோட்டையனை பார்த்து பேசுறீங்க அப்படின்னா அது நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கக்கூடிய செக் அது. ஏன்னா எடப்பாடிக்கும் அவருக்கும் பரம்பரை பகை ஒன்று இருக்கு. பரம்பரை பகை மீன்ஸ் அரசியல் ஒரு பகை. ஆமா, அது என்ன சொல்றாங்க, அது வந்து இவர் வந்து அவர் அரசியல் விட்டு ஒழிச்சு கட்ட பார்த்தாரு. ஆனா செங்கோட்டையன் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு அவர் அமைச்சராகவும் எதிர்கட்சி அந்தஸ்துல கூட அதிமுக இல்லாத நிலைமைக்கும் போயிடுச்சு. அப்ப இதை வந்து செங்கோட்டையன் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அதிமுகவில் தனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை பயன்படுத்தி பல முக்கிய தலைவர்களை அவர் தான் அங்கிருந்து இங்க இந்த கரைக்கு அழைச்சிட்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் லீமா ரோஸ் போய் பார்க்கறதே எடப்பாடியை ட்ரிகர் பண்ணாதா? எடப்பாடிக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா அது? ஏன்னா எடப்பாடியினுடைய எதிரி, எடப்பாடி அரசியல் ரீதியாக ஓரங்கட்ட முயற்சிக்கிறவர், கிட்டத்தட்ட அதுல வெற்றியும் பெற்றவர். அப்படிங்கிறப்ப லீமா ரோஸ் போயிட்டு அவரை சந்திக்கிறது இந்த தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிற அர்த்தத்துல புரிஞ்சு கொள்ளப்படுமா? புரிந்து கொள்ளப்படாது. அப்ப வேணும்னே அதை பண்றாங்கன்னா அப்ப அதை தாண்டி ஒரு திட்டத்தோட இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப ரீதியாக அமைச்சர் ஆதவர்ஜுனாவோட நெருக்கமா இருக்கிற மாதிரி நமக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அவருடைய மகன் அவர் வந்து நேரடியாக அவருடைய மைத்துனர் ஆதவர்ஜுனாவை கடுமையா விமர்சிக்கிறார் பொதுவெளியில. இவர் தான் விஜயரோட வீழ்ச்சி காரணமா இருப்பார், அந்த மாதிரியான பல விமர்சனங்களை கடந்த காலங்களில் முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து அங்கங்க வச்சு பேசிட்டு வர்றாரு. அவருடைய மனைவியும் இடையில ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. குடும்ப பிரச்சனை வேற, அரசியல் வேற, எல்லாத்தையும் ஒன்னா கலக்காதீங்கன்னு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய மனைவி. ஸோ இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவரை சந்திக்கலையா, அல்லது மாமியாரும் மருமகனும் போட்டுக்கொண்ட திட்டத்தின்படிதான் அதெல்லாம் நடக்குதா, இல்லை செங்கோட்டையனை பார்த்ததுக்கு பின்னாடி அரசியலே இல்லை, அது வந்து தொகுதி நலன் சார்ந்து ஏதோ ஒரு சந்திப்பு நடந்திருக்கலாம், ஏன்னா லால்குடியில் ஏதோ ஒரு தேவை இருந்து இது அமைச்சர் செங்கோட்டையன் துறைக்கு கீழே அது வரக்கூடிய விஷயமா இருந்து அதற்காக போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்னாலும் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறவங்களுக்கு இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நீங்க சொல்றது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஹை டைம்ல வந்து இந்த சந்திப்பு என்பது நிச்சயமா அரசியல் ரீதியான சந்திப்பாக தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா இப்போ என்னன்னா முன்னாடி வந்து அதிமுக இருந்து இவர் வரப்போறாரா, அவர் வரப்போறாரா, இவரா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல விவாதங்கள், பல கேள்விகள் எழுதுது இல்லையா? அப்படிலாம் இருக்கிற சமயத்துல லீமா ரோஸ் மீது எந்த ஆச்சரியமும் நமக்கு இல்லை. ஏன்னா நிச்சயமா லீமா ரோஸ் வந்து இறுதியில நிச்சயமா தாவேக்கு தான் வரப்போறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க மீது குற்றச்சாட்டே அதுதான். அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரா இங்க இருந்து தாவேக்கு காமிச்சு விட்டு இவங்க இறுதியில வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பல இடங்களில் பேசப்பட்டே வருது. அப்போ அது குறித்தான சந்திப்பை தான் செங்கோட்டையன் இடத்துல அவங்க பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து யார் வர, ஏன்னா சந்திப்பு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆகஸ்ட் 15க்குள்ள எல்லாத்தையும் கூட்டு ஒரு 10 பேரை கூட்டு வரணும் அப்படின்னா அடுத்த ஒரு செய்தி கசிந்த நேரத்துல தான் இப்படி ஒரு சந்திப்பு நடக்குது. அப்ப நம்ம அதையும் இதையும் லிங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நேத்து தான் நம்ம அதை பத்தி பேசணும். அவங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இன்னும் சில எம்எல்ஏக்கள் அதிமுக தாவேகாவுக்கு தாவ தயாராயிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுற அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறதாக தகவல் வெளியாகுது. அந்த தகவலை இதுவரைக்கும் ரெண்டு தரப்புலையும் மறுக்கல, அல்லது எடப்பாடியும் எதுவுமே வெளிப்படுத்தல, நடவடிக்கையும் எதுவுமே எடுக்கல, செங்கோட்டையிலும் இது தொடர்பாக எதுவும் பேசல அப்படின்னா அப்ப இதுல ஏதோ ஒண்ணு மர்மமாக மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரோட ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பாக்குறப்பதான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப தொடக்கத்திலேயே திமுக அதிமுக கூட்டணியில அப்புறம் விமர்சனம் வந்துச்சு. தொடக்கத்திலேயே தாவேகா அதிமுக கூட்டணி நடந்துட்டு இருக்கு, அண்ணன் பேசிட்டு இருக்காரு, விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பாருன்னு சொன்னது லீமா ரோஸ். அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குங்கிறப்ப எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா இத்தனை எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு வராங்க இல்லையா? முன்னாடியே பேசுனது என்னன்னா இத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க அப்படின்னா அது வந்து டிவிகேக்கு தான் பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறும். அவங்க டிவிகே எம்எல்ஏக்களை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய நம்பர்ஸ் வந்து அசம்பிளியில் அதிகரிக்கும் அப்படின்னு பேசப்பட்ட சமயத்தில் தான் இந்த ஒரு அரசியல் சூழல் என்பது யாருக்கு பெரிய தலைவலியாக மாறும்னு கேட்டீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு. அவங்க வந்து படாத பாடுபடுறாங்கன்னு தான் சொல்லணும். எப்படியாச்சும் வந்து கூட்டணியில் ரெண்டுமே சொல்லலாம். அப்படிதான் அவங்களோட அரசியல் போக்கு என்பது போயிட்டு இருக்கு. ஏன்னா எப்படியாச்சும் அந்த கூட்டணியில் நம்ம உறுதியோடு இருந்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக மட்டும் இல்லாம அதிமுக மட்டும் இல்லாம இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எப்படி இந்த இரண்டு திராவிட கட்சிகளை விமர்சனம் பண்றாங்களோ அதை விட ரொம்ப லாயலா விஜய்ட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ அவங்களோட லாயல்ட்டி வந்து தொடர்ந்து காட்டிட்டு இருக்கிற சமயத்துல தான் எப்படியாச்சும் தாவேகா கூட்டணியோட சேர்ந்து பயணிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. கூட்டணி ஆட்சியை மாற்ற முடியாது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு பவர் கிடைக்கும், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை நோக்கி தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட அந்த கணக்கை வந்து எப்படிலாம் தாவேக்காவோட நடவடிக்கை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணா கழட்டி விடலாம், அந்த நிலைமைக்கு வந்து வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்க வரக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா தனிப்புறம் கட்சியாக சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து டிவிக்கே அசம்பிளியில் இருப்பாங்க.
அப்போ இவங்களோட தயவு வந்து தேவைப்படாத பட்சத்தில் எப்போ வேணால் கழட்டி விடலாமோ அப்படின்ற ஒரு நகர்வுக்கு தாவேக்க நகர்ந்தாங்க அப்படின்னா இவங்க எப்படி செயல்படலாம், இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற விவாதங்கள் ஒரு பக்கம் எழுந்தாலும், இன்னொரு பக்கம் அது அந்த மாதிரி நடக்கக்கூடாது, அந்த சூழலே வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து அமைச்சரவையில் சில கட்சிகள்லாம் இப்போ வந்து இடம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து வீரபாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, நேற்றைய தினம் வந்து கிருஷ்ணகிரியில் ஒசூரில் பேசியிருக்கார். ஒசூரில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜயோட அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான காலம் வந்து கூடி சீக்கிரம் வரும், அப்போ வந்து இந்த கிருஷ்ணகிரி மண்ணை சேர்ந்த ஒருத்தர் வந்து நிச்சயமா அமைச்சராக வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்தார். ஆபீஸா தெரியும் அது வந்து தளி ராமச்சந்திரன் தான். ஏன்னா தளி சட்டமன்ற தொகுதியில் இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் வந்து அந்த தொகுதியில் வந்து பல முறை எம்எல்ஏவா இருந்தவர் தான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர். அப்போ அவர் தான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து அமைச்சராக போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு கூட்டணி கட்சிகள் இடத்திலே வந்து பல முரண்பாடான கருத்துக்கள் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறாங்க, ஆனால் சிபிஎம் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த சண்முகம் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நாங்கள் ஆல்ரெடி பேசி எடுத்த முடிவு எதை நாங்கள் வெளியிட்டோம் அப்படின்னா, 2 இடதுசாரிகளும் வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் இதுக்கு முன்கூட்டியே வெளியிட்ட அறிவிப்பு. ஆனால் அவங்க இப்படி நிலைப்பாட்டை சொல்கிறதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எப்போவுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த அரசனுடைய ஒரு அங்கமாக மாறாது, கூட்டணியில் பங்கேற்காது அப்படின்னு அவர் தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டு இதில் தனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ இடையில தான் இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அப்புறம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு இது வந்து தேர்தலுக்கான ஒரு குழு இல்லை, மக்கள் நலனுக்கான ஒரு குழு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து இப்போ இதற்கு முன்னாடி வைகோ ஒரு ஆட்டம் ஆடி நின்னார். கடுமையான விமர்சனங்கள், கடுமையான அரசியல் செயல்பாடுகள், அதுக்கப்புறம் ஒரு நீடித்த அமைதி. அதற்கடுத்து திருமாவளவன் இப்போ மிகப்பெரிய மாற்றி பேசி அமைதியை வந்து துரைவைக்கு ரீப்ளேஸ் பண்றாருன்னு தான் நினைக்கிறேன், மறுபடியும் பேசுறாரு. அதே மாதிரி திருமாவளவன் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு, மறுபடியும் பின்வாங்குறாரு, மறுபடியும் மாற்றி பேசுறாரு. பல விஷயங்கள் இது முன்ன பின்ன மாறி வருது. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இடதுசாரிகளில் இந்திய கம்யூனிஸ்டும் இது மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்குதான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட் என்ன, இது ஒரு முதலாளித்துவ சமூகம், இந்த சமூகத்தில் குதிரை பேரங்கள் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவதாக நேற்று காலையில் வந்த செய்திகள் என்ன அப்படின்னா, இது வந்து குதிரை பேரம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு அமைப்பாக ஒரு நாகரிகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, அதில் குதிரை பேரம் வராது, வட மாநிலங்களில் தான் குதிரை பேரங்கள் இருக்கும், அதை ஒருபோதும் தமிழகத்தில் இடம்பெற அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா ஊடகங்களையும் தனித்தனியாக சந்திச்சு பேட்டி கொடுத்திருந்தார். ஆனால் நேற்று மாலையே என்ன சொல்றாரு, அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம், ஏன் இங்கிருந்து கூட, அதாவது ஓசூர் மண்ணில இருந்து கூட ஒருவர் அமைச்சராகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னா நேற்று மாலை. ஆமா, அது காலை. இன்னைக்கு மதியம் கவனிச்சிங்களா, அமைச்சரவையில் யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டாரா, கேட்கவே மாட்டோம் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன் அப்புறம் அதுக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. நமக்கு தான் ஊடகங்கள் பேசுறோம், சக கட்சிகள் கூட அவசரமா கருத்து சொல்லணும். ஏன்னா மாறி 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 பேசினா எது நம்ம கருத்தா எடுத்துக்கிறது, எதை வைத்து விவாதிக்கிறதுங்கிறது புரியல. அப்ப எதுக்கு நேற்று அங்க அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது புரியல. ரெண்டாவது, இடதுசாரிகள் மத்தியில பெரிய குழப்பம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க, எப்படி காங்கிரஸ் எடுக்குதோ, எப்படி பாஜக எடுக்குதோ, அதே மாதிரி தான் இடதுசாரிகள் இருக்காங்கன்னா அப்புறம் என்ன பெரிய மாற்றம் இது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பேபி இருக்கார் இல்லையா, அவரு நேற்று டெல்லியில செய்தியாளரை சந்திச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இது மாதிரி கேரள காங்கிரஸ் கவர்மெண்ட்ல RSS மனப்பான்மையோட செயல்படுறாங்க, அவங்க வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவா வெளிப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, துணைவேந்தர்கள் தேடுதல் குழு இருக்கு இல்லையா, அந்த துணைவேந்தர்களை எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா, பாஜக RSS சம்பந்தப்பட்ட அவங்களோட டைஅப்ல இருக்கிற நபர்களை தான் தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களா நியமிக்கிறாங்க. இது வந்து ஒரு இந்துத்துவ அப்ரோச் தான் அது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அடுத்த கட்டம் போய் சொல்றாரு, VT சதீஷன் கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கோல்வால்கர் படத்துக்கு முன்னாடி இருந்தே மெழுகுவர்த்தி ஏத்துறாரு, விளக்கு ஏத்துறாரு அப்படின்னு ஒரு தலைவர் கோல்வால்கர் படத்துக்கு ஆமா ஏத்துறாரு அப்படின்னா, அந்த மனப்பாங்கு உள்ளவங்க தான் இதுல இருக்கிறாங்க, RSS தொடர்புல தான் இருக்கிறாங்க, தொடர்புல இருக்கிறவங்க தான் காங்கிரஸ்ல அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நரேட் பண்றாரு, சொல்றாரு. அப்ப அது கேரளாவுக்கு பொருந்தும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? தமிழ்நாட்டில் கோல்வால்கர் படத்துக்கு முன்னாடி இவங்க மாலை போடல, விளக்கேற்றல, அவ்வளவுதான். ஆனா பெரியாரிசம் சார்ந்தோ, அம்பேத்கரிசம் சார்ந்தோ, மார்க்சிசம் சார்ந்தோ என்ன பெரிய நிலைப்பாட்டு மாற்றத்தை எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் RSS தொடர்பில் இருந்தவர் தானே, இன்னைக்கு இல்லையா இருக்காரான்னு நமக்கு எப்படி சொல்ல முடியும்?
சிட்டி நிர்மல்குமார் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. பாஜக பயணித்தவர், அதிமுக இருந்தவர், RSS ஓட தொடர்புல இருந்தாருன்னு சொல்லக்கூடியவர். அப்ப இது எல்லாத்தையும் இவங்க இங்க இந்த இடத்துல ஃபேட் அவுட் பண்ணிட்டு அங்க போயிட்டு விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இடதுசாரிகள் முழுக்க முழுக்க அரசியல் நிலைப்பாடுகள் வந்து தடுமாற்றத்திலே சந்திக்கிறாங்க. முழுக்க முழுக்க அரசியலாக தான் எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு, இங்கேயே ஒரு 10 நிலைப்பாடு காலையில மாலைக்குள்ள. இன்னைக்கு மதியானம் நீங்க வேற ஒரு ஸ்டாண்ட் சொல்றீங்க, மாறுவாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து அவங்க மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குமோன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி, அதை தான் பார்க்க போறோம். அதே நம்பியார் மாதிரி தேத்திட்டு சொல்றீங்க, வினோத செய்தின்னு அப்படிதான் சொல்லணுமா அப்படின்னு? இது என்ன நம்பியார் வாய்ஸ் முறை இல்லையே? இல்ல ட்ரை தான் பண்ண. சரி சரி ஓகே. இந்தியாவில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அது ஃபுல்லாமே ஆன்லைன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் இப்போ வந்து களத்தில் போராட்டம் பண்ணிருக்காங்க. அவங்களோட முக்கிய கோரிக்கையே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றதான். ஏன்னா நீட்டில் வந்து அந்த பேப்பர் லீக்லாம் ஆச்சு இல்லையா, அதை தொடர்ந்து இந்தியா முழுக்கவே எப்படிலாம் போராட்டங்கள் வெடிச்சது, எப்படிலாம் எதிர்ப்புகள் கிளம்புச்சு, அதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை தான் அவங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதை தொடர்ந்து தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து எல்லாத்துக்கும் முன்னுதாரணமும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாச்சோ இதை ஒரு மாடலை எடுத்துக்கிட்டு பங்களாதேஷில் பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு உருவாகி இருக்காங்க போல. பங்களாதேஷ்ல காக்ரோச் அப்படின்னா அங்க சிக்கன், அதுவும் வந்து கல்வி அமைச்சருக்கு அகைன்ஸ்டா தான். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து பல இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தாலும் இதை வந்து கன்சிடர் பண்ணாம தேர்வு வச்சே ஆகணும் அப்படின்ற முடிவுல வந்து கல்வி அமைச்சர் தீவிரமா இருக்காரு. தேர்வு வைக்கணும் அப்படின்னா இதுல இருந்து மாணவர்கள் இன்னும் மீண்டே வரல, இந்த இயல்பு வாழ்க்கையில் இன்னும் வரல இல்லையா. அப்படி இருக்கிற சமயத்துல கூட தேர்வு வச்சே ஆகணும் அப்படின்ற முடிவுல வந்து கல்வி அமைச்சர் ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால அதை எதிர்த்து அதை கண்டிக்கும் விதமா இளைஞர்கள் வந்து இப்ப போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இயக்கத்திற்கு போராடி ஒரு ஆட்சியை கவிழ்த்து அந்த அம்மாவை இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்ப மறுபடியும் இந்த அம்மா அங்கிருந்து அங்க போறதா இருக்காங்க. அதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு பிராய்லர் கோழி கட்சி ஆரம்பிச்சா அது எப்படி அந்த அம்மா என்னதான் பண்ண நினைக்கும்? அப்ப நான் தப்பா இல்ல அவங்க தப்பா இல்ல மக்கள் தப்பா? எந்த ஆட்சி வந்தாலும் போராடுறீங்களாப்பா அப்படி யோசிக்காதா? அது கரெக்ட் தான். ஏன்னா அவங்களோட வழிகள் சொல்லிதான் ஆகணும். இப்ப வெள்ளப்பருக்கு இருக்கு அப்படின்னா வர முடியும். ஆட்சி தவறுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்சி சரின்னு சொல்லி கொண்டு வரும் அப்படின்னா அப்ப அந்த ஆட்சி சரியா நடக்க வேண்டியது தட்டி கேட்கறது ஒரு அரசியல், சரியா நடக்கலையே அப்படிங்கிறது ஒரு அரசியல் தான். பேசும் அழகு. இதே மாதிரி பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.